அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். இதை கண்டுபிடிச்சாச்சு. மனிதன் உணவில்லாமல் இருக்கும் பொழுது அவன் எப்படி சுத்தம் செய்தால் அவன் சாகா நிலைக்கு செல்கிறான். உணவில்லாமல் இருக்கும் பொழுது 3 நாட்கள் 4 நாட்கள் இருக்கின்ற பொழுது இறந்து விடுகிறார்கள் என்று அறிவியல் சொல்கிறது. ஆனால் அது நன்கு சுத்தப்படுத்தாத காரணத்தினால்தான் மனிதன் இறந்து விடுகிறான். இதை கண்டுபிடித்த ஒரு வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி. நீரை அருந்த வேண்டும். ஒரு மனிதன் உணவை உடனடியாக நிறுத்தலாம். ஆனால் அப்படி நிறுத்துகின்ற பொழுது உடம்பு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, தன்னிடம் இருந்து சேர்ந்து விட்ட விஷத்தை சிறுநீர் மூலமாக மலத்தின் மூலமாக வெளியேற்றுகிறது. அப்பொழுது தடங்கள் ஏற்படுகின்ற பொழுது உள்ளே தங்கி அது மரணம் ஏற்படுகிறது. அதை வெளியேற்றுவதற்கு அந்த நீரை மருந்தாக இருந்துகின்ற பொழுது இந்த உணவினுடைய பழைய விஷங்கள், பழைய மருந்து, மாவுச்சத்து, கொழுப்பு, ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச் ஃபேட், பழைய மருந்து, ஸ்டார்ச், கொழுப்பு மற்றும் பல மருந்துகள், ரசாயனங்கள் இதெல்லாம் உள்ளே தங்கி இருக்கும். அதை வெளியேற்றுவதற்கு நீங்கள் நீரை அருந்தி அதை வெளியேற்ற உதவி செய்யணும். நீங்கள் உணவை உடனடியாக நிறுத்தலாம். ஆனால் சுத்தப்படுத்தாமல் நிறுத்தினால் அந்த உடம்பு வெளியேற்றுகின்ற விஷத்தை வெளியேற்றுவதற்கு உதவி செய்யாமல் போகின்ற பொழுது அது உள்ளே தங்கி அது விஷமாக மாறி மனிதனை கொன்று விடுகிறது. ஆகையினால பட்டினி இருக்கும் பொழுது மனிதன் சாவதில்லை. பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை முறையாக எடுக்க வேண்டும். முறையாக எடுத்துட்டோம்னா நம் உடம்பு இயற்கை சக்தியில் வாழும். இது இயற்கையாக இருக்கிற நடைமுறை தான். இது 2000 ஆண்டுகளில் யாரும் ஆய்வு செய்யலை. அதனால தான் நீங்கள் நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? பயப்படுறதுல ஒன்றுமே இல்லை. அதனால இதை பார்த்தீங்கன்னா இது கட்டண முறை வச்சுருக்கிறேன். இது இனிமேல் மருத்துவ முறையாக மாற்ற போகிறேன். இது பார்த்தீங்கன்னா அறிமுக கட்டணமாக 3000 வச்சுருக்கேன். இந்திய மாணவர்களுக்கு அறிமுக கட்டணம் 3000. வெளிநாட்டு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உள் நுழைவு கட்டணம் $200. அதே போல் நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்திய மாணவர்களுக்கு $200. அது ஆராய்ச்சி கட்டணமாக இருந்தால் $2000 வச்சுருக்கேன். அதே மாதிரி வெளிநாட்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கணும்னா $500. ஆராய்ச்சியாக பண்ணுறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு $5000 வச்சுருக்கிறேன். இன்னும் எதிர்காலத்தில் இதெல்லாம் ஒரு தொழிலாக வர வேண்டும்ங்கிறது தான். ஏன்னா வெங்கடேசன் இதை தொழிலாக கொண்டு வர சொல்கிறார். இது இந்த புத்தகத்தினுடைய 7ஆம் பக்கத்தில் இது வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குவது, அதுதான் விஷயமே. எதுவுமே இலவசமாக பெற முடியாது. நான் 25 வருஷம் பல ஆயிரம் ரூபாய்க்கு இலவசமாக சொல்லி தந்தாச்சு. இனி மாணவர்கள் உருவாக்குறத வேலை தான், ஆசிரியர் உருவாக்குற வேலை தான் நான் பண்ண போகிறேன். அதனால நீங்கள் ஒரு நுழைவு கட்டணம் ஒரு 3000 வச்சுருக்க குறைந்த கட்டணம், அதை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் நீங்கள் கவனிக்கலாம். அதில் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு நோயை நீக்க வேண்டும் என்று சொன்னால் $200 கட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு மாதம் சொல்லி தருவேன். அதிலே உங்களுக்கு 70 நோய் நல்லாயிரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு நோயை குணமாக்கிக்கலாம். ஆராய்ச்சி பண்ண வேணும், நான் தொடர்ந்து உங்களுக்கு வழிகாட்டல் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டணம் செலுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு கட்டண முறை ஆராய்ச்சி பண்ணி போட்டாச்சு. வெளிநாட்டு மாணவர்களுக்கு அப்படி தான். எந்த நோயாக இருந்தாலும் $500 நீங்கள் கட்டிக்கிட்டு உங்கள் நோயை குணமாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணோம்னா $5000. இதுதான் விஷயமே. இதில் யாராவது விருப்பம் இருக்கவங்க நீங்கள் தொலைபேசி பண்ணி எங்கிட்ட கேட்டுக்கலாம். டெலகிராமில் தான் செய்தி அனுப்பப்படும். அதனால் இன்னும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வெறும் $200 $20,000 செலவில் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை பெற போகிறீங்க. $1 கோடி உள்ள ஒரு வைரத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க. எதிர்காலத்தில் மாணவர்கள் குருகுல கல்வியை கொண்டுட்டு வரணும். குருகுல கல்வி செய்முறை அவன் இருந்து பார்த்துருக்கணும். அவன் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி தன்னுடன் வேறு நோயில் நீங்கி கழிவுகள் நீங்கப்பட்டு பெருங்கடல் சுத்தமாக மாறி நடுநிலைப்பட்ட தேகமாக மாறிய பிறகுதான் அவன் பிறகு சொல்லித் தருகின்ற தகுதி விட்டவனாக மாறுகிறான். ஒரு தகுதியெல்லாம் கொண்டு வந்துச்சு. அவனும் இந்த அறவழியில் பொருளீட்ட வேண்டும் என்பதற்காக தான். பொருளில்லாருக்கு உலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த விஷயத்தில் உடன்பாடு இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வரலாம். இதை ஒரு காணொலியில் போடுறேன், வீடியோவில் போடுறேன். அதனால் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் லட்சக்கணக்கில் நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து ஒரு சாதாரண சக்கரை நோயோ, ஒரு புற்றுநோயோ, ஒரு சளி நோயோ, நுரையீரல் நோயோ குணமாக்க முடியாது. ஏன்னா மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது என்பதுதான் மருந்து சொல்லுகிறது. மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். தொடர்ந்து ஓய்வு கொடுக்கின்ற பொழுது உடம்பு இயற்கை சக்தியில் வாழ பழகி கொள்கிறது. அது வேறு. அதனால் நீங்கள் இந்த நுழைவு கட்டணம் என்பது மிக குறைந்தது, மருந்து கட்டணம் என்பது, மருத்துவ கட்டணம் என்பது மிக குறைந்தது.
மருத்துவ ஆராய்ச்சி கட்டணம் என்பது குறைந்தது. ஆக 3 வகை கட்டணம் வச்சுருக்கிறேன். நுழைவு கட்டணம், இந்தியர்களுக்கான மருத்துவ கட்டணம், வெளிநாட்டவர்களுக்கான மருத்துவ கட்டணம் 3ஆக பிரிச்சிருக்கேன். இந்தியர்களுக்கு சலுகை கட்டணம் குறைவு, வெளிநாட்டவர்களுக்கு சலுகை கட்டணம் அதிகம். புரியுதுங்களா? அதனால் புரிந்து கொண்டு செய்யுங்க. ரொம்ப எளிமையானது. எல்லோரும் சைவ பழக்கத்துக்கு மாறுங்க. நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் 2 நாள் 3 நாள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரலாம். முதல்ல காலை எழுந்ததுன்னு பல்லெல்லாம் விளக்கிடுங்க, சைவத்தில் இருங்க. ஒரு 3 நாள் 4 நாள் மட்டும் முயற்சி பண்ணுங்க, ஒன்றும் தேவையில்லை. காலையில் எந்த நோயாக இருந்தாலும் சரியே பல்லெல்லாம் விளக்கிட்டு நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு அச்சு வெள்ளத்தை மென்று சாப்பிடுங்க. ஒரு 30 கிராம் இருக்கிற அச்சு வெள்ளத்தை மென்று சாப்பிட்டு தொண்டை கீழே இருக்கிற விஷத்தை நீங்கள் பெருங்குடலுக்கு இறக்கி விடுங்க. அப்படியே தண்ணீரை வந்து மருந்து மாதிரி அரைஞ்சிட்டு, தூய தண்ணீர் ஆற்று தண்ணீராக இருக்கணும். ஆற்று தண்ணி கொஞ்சம் போல் எப்போ போல் வயிற்றில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எப்பவுமே சிறிதளவு வயிற்றில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒரு 10 மணி வரைக்கும் அப்படி செய்யுங்க. அப்படி செய்கின்ற பொழுது உங்களுடைய சிறுநீர் வந்து மஞ்சளாக வெளியேற்றப்படும். கடுமையான மஞ்சளாகும், கடுமையான வாடையோடு இருக்கும். மலமும் கழிய ஆரம்பிக்கும். அப்போ சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம், தண்ணீர் போய் சிறுகுடல் பெருங்குடல் இயக்கத்தை இயக்கி பழைய கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பிக்கும். அப்போ சிறுநீரும் மஞ்சளாக போக ஆரம்பிக்கும். முதல் நாளே 2வது அப்படி செஞ்சுட்டே வாங்க. அப்படி செஞ்சுட்டே வந்து மடி மெல்ல 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 ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் அப்படியே தள்ளி போட்டே போங்க. பசியை எடுக்கிறப்பெல்லாம் நீங்கள் தண்ணீர் குடிங்க. பசி எடுக்கிறப்ப தண்ணீர் குடிங்க. மறுபடி கொஞ்சம் தண்ணீர் ரெண்டும் குறைவாக இருக்கணும். எப்பயுமே கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் இந்த உணவு பழக்கத்தை தள்ளி போடணும். ஒரு 12 மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் நாள் கொஞ்சம் கீரை, நன்கு உங்களுக்கு பிடிச்சமான கீரை நல்லா வெங்காயம் போட்டு வணக்கி, ஒரு காயின்னு வச்சுக்கிங்க, ஏதோ உங்களுக்கு பிடிச்சமான காய், உப்புக்காரம் கம்மியை போட்டு வணக்கி கொஞ்சம் அரிசி சோறு வச்சு பிணைஞ்சி அதை சாப்பிட்டு முடிச்சுங்க. சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மீண்டும் நீர்ப்பயிற்சி செஞ்சுட்டே வாங்க. எப்போயுமே நீர்ப்பயிற்சி செஞ்சுட்டே வரணும். மாலையில் 6 மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய காய்கறி வணக்கி உப்பு காரம் கறியை போட்டு ஒரு சப்பாத்தி வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்குங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, அந்த மலச்சிக்கல் வராமல் இருக்க காய்கறி சாப்பிட்டு அதிக ஃபைபர் நார்ச்சத்துள்ள காய்கறி சாப்பிட்டு வெளியேற்றுறீங்க. இது 3வது நாள் பார்த்தீங்கன்னா எல்லா நோயும் குறைய ஆரம்பிச்சிடும். இப்படியே 180 நாள் செஞ்சுட்டே வரணும். மாலை ஒரு வேளை கட்டாயம் ஒரு சப்பாத்தியும் வேக வைத்த காய்கறி வைத்து கொண்டு மலச்சிக்கல் நீக்கப்பட வேண்டும். 180 நாள் கட்டாயம். அரை ஒரு முழு பட்டினி போடவே கூடாது. நீரை மருந்தாக இருந்ததை மாலை ஒரு வேளைக்கு கொண்டுட்டு போகணும். முதல்ல 10 மணிக்கு, அப்புறம் 2 மணிக்கு, மாலையில் இரவு 6 மணிக்கு இப்படி செஞ்சு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் போல் இந்த உணவு பழக்கத்தை நீட்டிகிட்டே போகலாம். உணவு நேரத்தை தள்ளி போட்டு போகலாம். ஆனால் மாலை ஒரு வேளை கட்டாயம். 180 நாள் மாலை ஒரு வேளை வேக வைத்த காய்கறி மட்டும் சாப்பிட்டு மலச்சிக்கல் போக்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல உங்கள் நோயை குணமாக்குறத வேலை. என்ன சாப்பிட்றதுன்னு பேச்சுக்கே இடமில்லை. அதை சாப்பிடலாம், இது சாப்பிட்டாலும் நோய் குணமாகாது. உங்கள் விருப்பமான உணவை எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. எல்லாம் தப்பு. உடம்பு என்பது வேறு, வெள்ளைக்கார பன்னிக்குட்டிகள் சொல்கிறது என்பது வேறு. வெள்ளைக்கார பன்னிக்குட்டிகளோட வாய் மலநாற்றம் அடிக்கும். இது அப்படி இல்லை. யோக முறை. யோக முறையிலிருந்து வாயிலிருந்து உணவு பதவி வரைக்கும் சுத்தமாக இருக்கிறனால எந்த நாற்றமும் இருக்காது. எப்படி ஒரு சைவம் சாப்பிடுகின்ற ஆடு நாற்றம் அடிக்காது, ஒரு சைவம் சாப்பிடுகின்ற மாடு நாற்றம் அடிக்காது, அசைவம் சாப்பிட்ற விலங்குகள் கூட வாய் நாற்றம் அடிக்காது. அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து சுத்தமாக மாறிடும். குறிப்பாக இரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்கின்ற பயிற்சி முறை தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். ஆகையினால விரைந்து இது மாணவராக சேர்றவங்க சேரலாம், அல்லது மருத்துவத்துக்காக வைத்தியத்துக்காகவும் சேரலாம், அல்லது தெரிந்து கொள்வதற்காகவும் சேரலாம். தெரிந்து கொள்வதற்காக ஒரு கட்டணம் வச்சுருக்கிறேன், வைத்தியத்திற்காக ஒரு கட்டணம் வச்சுருக்கிறேன், அப்புறம் வந்து இது ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு கட்டணம் வச்சுருக்கேன். 3 வகையான கட்டணம் இருக்குது. முறையாக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.